வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்ய போகிறோம். பப்பாளி கேசரி. அதுக்கு நான் ஒரு முழு பப்பாளியில் பாதி பப்பாளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் நான் நடுவில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளியை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் 100 மில்லி பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க 100 மில்லி. இப்போ நம்ம இதை 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது 3 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பப்பாளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் பப்பாளி இந்த மாதிரி நல்லா மசிச்சுடுங்க. மசிச்சுட்டு நம்ம இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நான் முந்திரியை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் ஒரு 10 முந்திரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் நம்ம பப்பாளியையும் பாலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நான் இது கூட பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாவாவே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள் பழம் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாகவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா கூடவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது கூட கொஞ்சம் கலர் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். கலர் பொடி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் கலர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூட நெய் வேணும்னா நீங்கள் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த முந்திரி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு பப்பாயா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் தான் அதை செய்ய முடியும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இதை ஆற வச்சுருங்க. இப்போது சுவையான பப்பாளி கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். சில கிட்ஸுக்கு பப்பாளினாலே பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பப்பாளி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ரெசிபி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நம்ம பப்பாளி இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. Thank you.